என் தமக்கையார் என்னை சிறப்பாக வளர்த்து வந்தார். நான் சமண நூல் மேல் விருப்பப்பட்டு பாடலி புத்திரம் சென்று தர்மசேனர் என்ற பெயருடன் சமண நூல் வல்லுநராய் வாழ்ந்தேன். என் மனமாற்றத்தை கண்ட என் தமக்கையார் சிவனிடம் நான் சைவ நெறி திரும்ப வேண்டும் என்று வேண்டினார். எனக்கு சூழ நோய் வந்தது. சமணர்களின் முயற்சியால் என்னை குணமாக்க முடியவில்லை. இறுதியாக என் தமக்கையார் 5 எழுத்தோதி திருநீரிட்டார். என் நோய் குணமாகியது. நான் பாடும் திறன் பெற்றேன். செந்தமிழில் நாவிடம் காட்டி பாடியதால் நீ நாவுக்கரசு என்று அழைக்கப்படுவாய் என்ற சொற்கள் வானில் எழுந்தன. நான் என் மேல் கோபப்பட்ட மன்னரும் சமணர்களும் என்னை நஞ்சு செய்தனர். யானை காலால் இடறச் செய்தனர். இறுதியாக என்னை கல்லில் கட்டி கடலில் விட்டனர். எனக்கு ஒன்றும் ஆகாததை கண்டு அவர்கள் சைவ நெறி திரும்பினர். நான் சீர்காழி சிதம்பரம் சென்று திருஞான சம்பந்தரை சந்தித்தேன். அவர் என்னை அப்பரே என்று அழைத்தார். அன்றையிலிருந்து எனக்கு அப்பர் என்ற பெயர் வந்தது. நான் அவரோடு திருமறைக்காடு சென்று வேதங்களால் அடைக்கப்பட்டிருந்த கதவை என் பாடலால் திறந்தேன். மண் பெண் போல் இந்த 3ம் திறந்த என் கடன் பணி செய்து கிடப்பதே. திருச்சிற்றம்பலம். நன்றி சாமியார். அப்பரை நமது கண்முன் தோன்றி